பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கல்ல போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். ஸோ குக்கர் வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காஞ்சி பிறகு நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் அது நல்லா வந்து வதங்கி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ராகி முட்டைக்கு தான் பண்ணப்பட்டோம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ பியூரி வந்து இதில் போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து புளி கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிளகா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிறது கீழே வந்து வதங்கணும். நல்லா வதங்கலாம். நம்ம வந்து புளி கரைச்சி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ தட் இந்த அளவுக்கு தண்ணி தான் போடும். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். வந்து செம்மையாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி காய்ச்சி தண்ணி வந்து அப்படியே விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இறக்குங்க. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசில் போட்டு வந்து வச்சிடலாம். விசில் போட்டுட்டு வச்சிடறேன். அப்படியே ஒரு 2 விசில் வரட்டும். ஸோ 2 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டு நமக்கு வந்து கரெக்டாக வந்து சரி போயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா ஒயிட் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சி ரவை அது கோதுமை ரவை வந்து செய்வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டு நல்லா ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு சேர்க்கும். போட்டுட்டு நல்லா வந்து பொரிட்டோம். பச்சை மிளகா கொஞ்சம் பருப்பு கடலைப்பருப்பு. ஆக்சுவலி கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்டால் நல்லா இருக்கும். பட் என்னோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போட்டால் போட்டுவாங்க. ஸோ இதில் போட்டால் வரீங்கன்னா நான் இப்படியே போட்டுறேன். பெருங்காயம், உப்பு, ஸோ நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இது வந்து நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். கொச்சி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் போட்டுலாம். போட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சலாம் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நமக்கு வந்து நல்லா வெந்துடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாக்கா அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சலாம். வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் ஆன பிறகு ஸோ இது வந்து கலக்கி வச்சுக்குவோம். ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆட் பண்ணலாம். நல்லா இருக்காது. சூப்பரான குயிக்கான ஒயிட் உப்புமா பேச்சுலர் உப்புமான்னு சொல்லலாம். தெரியாத கூட செய்யலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் லட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மக்கனா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ மக்கனா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு லட்டு வந்து ரெடி பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வரணும் வந்து போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெந்துச்சா இல்லை எப்படி பார்க்குதுன்னா ஸோ இது மாதிரி கிறிஸ்பியாக வந்து ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் இட்ஸ் குட். ஓகே. ஸோ எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து பிடிச்சி வச்சிடலாம். ஸோ 15 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கு 4 மெம்பர்ஸ்க்கு ஒன்றுன்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் லட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியான லட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.